Welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th Max Term 2 Exercise 1.4 sums பார்க்கலாம். First question, write the decimal numbers represent by the points P, Q, R and S on the given number line. இங்க number lineல P, Q, R, S உடைய values என்ன மென்ஷன் பண்ணிருக்கோ அதை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். First P கான value. ஸோ இங்கே ஸ்கேல் மெஷர்மெண்ட் தான் நமக்கு நம்பர் லைன் இல்லையா. ஸோ ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் பிட்வீனில் 10 லைன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒவ்வொன்றையுமே இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த வேல்யூ 0.1, இது 0.2, 0.3, 0.4, 0.5 அப்படின்னு எழுதணும். தென் 0.6, 0.7, 0.8, 0.9, தென் 1. தென் 1க்கு அப்புறம் இருக்கிறது அதே மாதிரி 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5, 1.6, 1.7, 1.8, 1.9, 2. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம ஸ்கேல் மெஷர்மெண்ட் எழுதுவோம் இல்லையா. சேம் அதே மாடல் தான் இங்கே 2க்கும் 3க்கும் பிட்வீனில் 2.5, 3.5, 4.5, 5.5, தென் 6.5 எழுதிக்கிட்டோம். பிங்கிற பாயிண்ட் வந்து 3க்கும் 4க்கும் பிட்வீனில் பாயிண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து நம்ம 3.5ன்னு மார்க் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் லைன் நமக்கு என்னது 3.6 ஓகேவா. ஸோ பியோடைய வேல்யூ 3.6. கியூடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். கியூ எங்கே இருக்குது பாருங்கள், 1க்கும் 2க்கும் பிட்வீனில் இருக்குது. ஸோ எத்தனாவது லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கு, தேர்ட் லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே 1 அப்படின்னா இது 1.1, 1.2, இங்கே 1.3. ஸோ கியூடைய வேல்யூ 1.3. ஆருடைய வேல்யூ ஆர் வந்து 6க்கும் 7க்கும் பிட்வீனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து 6.5, இங்கே 6.6, 6.7, 6.8. ஸோ ஆருடைய வேல்யூ 6.8. ஓகே. எஸ்ஸோடைய வேல்யூ 4க்கும் 5க்கும் பிட்வீனில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இங்கே 4, 4.1, இங்கே 4.2. ஸோ எஸ்ஸோடைய வேல்யூ என்னது 4.2. ஓகேவா. செகண்ட் சம், ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை நம்பர் லைனில் மென்ஷன் பண்ணி காட்டணும். ஃபஸ்ட் ஒன் 1.7, செகண்ட் ஒன் 0.3, தேர்ட் ஒன் 2.1. ஓகே. நம்பர் லைன் ட்ரா பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் ஒன் மார்க் பண்ணலாம் 1.7. ஸோ 1.7 நமக்கு 1க்கும் 2க்கும் பிட்வீனில் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே இது வந்து 1.5 இல்லையா. 1.5க்கு அப்புறம் 1.6, 1.7, 1.7 ஓகேவா. தென் செகண்ட் 0.3, 0.3, 0 நமக்கு ஹோல் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ 0க்கும் 1க்கும் பிட்வீனில் தான் அந்த வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த லைன் வந்து நமக்கு 0.5. 0.3 அப்படின்னா 0, 0.1, 0.2, 0.3 இங்கே மென்ஷன் பண்ணுவோம். தேர்ட் லைனில் 0.3 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். தென் தேர்ட் ஒன் 2.1. 2.1 அப்படிங்கிற பாயிண்ட்டு 2க்கும் 3க்கும் பிட்வீனில் இருக்கும். ஸோ இங்கே 2க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லைன் தான் நமக்கு 2.1. ஓகேவா. ஸோ ஸ்கேல் மெஷர்மெண்ட் எப்படி எடுத்துகிறோமோ சேம் அதே ஆர்டர் தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Third sum, between which two whole numbers the following decimal numbers lie. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டெசிமல் நம்பர்ஸ் எந்த ரெண்டு ஹோல் நம்பர்ஸ்க்கு பிட்வீனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3.3. ஸோ தேர்டு கொஷினில் ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு 3.3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஸ்கேல்லையே பார்த்துக்கலாமா. 3.3 அப்படிங்கிறது எந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீனில் இருக்குன்னா 3க்கும் 4க்கும் பிட்வீனில் இருக்கும். ஸோ 3க்கு அப்புறம் வர வேல்யூ 3.1, 3.2, 3.3, 3.4, 3.5ன்னு தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 3.3 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எங்கே இருக்கும், லைஸ் பிட்வீன் 3 and 4. ஓகேவா. செகண்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2.5. ஸோ 2.5 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நமக்கு நம்பர் லைனில் எங்கே கிடைக்கும்,
2க்கும் 3க்கும் பிட்வீனில் இருக்கும் இல்லையா? ஸோ 2க்கு அப்புறம் 2.1 2.2 2.3 2.4 2.5 இப்படி தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 2.5 அப்படிங்கிறது எந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீனில் இருக்கும்? 2 and 3. So 2.5 lies between 2 and 3. Third one பார்க்கலாமா? Third one 0.9. 0.9 அப்படிங்கிறது நம்பரில் என்ன எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம்? 0க்கும் 1க்கும் பிட்வீனில் இருக்கும் இல்லையா? 0க்கு அப்புறம் வர வேல்யூ தான் நம்ம 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 0.7 0.8 0.9 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த நம்பர் எந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீனில் இருக்கதா எழுதணும்? 0.9 lies between 0 and 1. Okay. Fourth question. Find the greater decimal numbers in the following. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற டெசிமல் நம்பர்ஸில் எது கிரேட்டர் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று இன்டெக்ரல் பார்ட், ஒன்று வந்து டெசிமல் பார்ட். அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம இன்டெக்ரல் பார்ட் ஆர் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறத டெசிமல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டெக்ரல் பார்ட்டர் ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணோம்னாவே போதும் எது கிரேட்டர்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே இன்டெக்ரல் பார்ட்டில் 2 3 இருக்குது. எது கிரேட்டர்? நமக்கு 3 தான் கிரேட்டர் 2வோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுக்கான ஆன்சர் 3.2 greater than 2.3. That's all. Then second ஒன்னுக்கு 5.6 compare to 6.5. ஸோ இங்கே 5 6 இன்டெக்ரல் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது எது நமக்கு கிரேட்டர்? 5ஓட கம்பேர் பண்ணும்போது 6 தான் கிரேட்டர். ஸோ 6.5 greater than 5.6 அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதலாம். ஓகேவா? தேர்ட் ஒன் 1.2 compare to 2.1. ஸோ இங்கே இன்டெக்ரல் பார்ட் 1 இங்கே 2ன்னு இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது நமக்கு கிரேட்டர்? 2 தான் கிரேட்டர். ஸோ 2.1 greater than 1.2 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? தென் ஃபிஃப்த் கொஷின். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் டெசிமல் நம்பர்ஸ் இன் த ஃபாலோயிங். ஸோ இங்கே ஸ்மாலர் டெசிமல் நம்பர் எதுன்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபிஃப்த்து ஒன் என்ன பண்ணுமோ சேம் அதே கம்பேரிசன் தான், பட் ஸ்மாலர் நம்பர் எதுன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இன்டெக்ரல் பார்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். 25 தான் இருக்குது, ஈவனாக இருக்குது. ஓகேவா? அதனால் டெசிமல் பார்ட்டை நம்ம கம்பேர் பண்ணுறோம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறத டெசிமல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூவை இதை 10th பிளேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இங்கே 10th பிளேஸில் இங்கே 3 இருக்குது, இங்கே 0 இருக்குது. 3யும் 0வையும் கம்பேர் பண்ணும்போது எது நமக்கு ஸ்மாலர்? 0 தான் ஸ்மாலர். ஏன்னா கொஷனில் ஸ்மாலர் நம்பர் தானே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? 25.03 less than 25.3 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? செகண்ட் ஒன்னுக்கு 7.01 கம்பேர் டு 7.3. ஸோ இங்கே இன்டெக்ரல் பார்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. டெசிமல் பார்ட்டை கம்பேர் பண்ணோம்னா இங்கே 0 இங்கே 3. 0வையும் 3யும் கம்பேர் பண்ணும்போது எது ஸ்மாலர்? 0 தான் ஸ்மாலர். ஸோ 7.01 less than 7.3. ஓகேவா? தென் தேர்ட் ஒன் 5.6 கம்பேர் டு 6.05. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் பார்ட்டை கம்பேர் பண்ணோம். 5 6 ரெண்டும் வேரி ஆகுது. எது நமக்கு ஸ்மாலர்? 5 தான் ஸ்மாலர். ஸோ ஆன்சர் 5.6 less than 6.05 அப்படின்னு எழுதணும். சரியா? ஸோ இங்கே அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன், between which two whole numbers 1.7 lie. ஸோ இங்கே 1.7 அப்படிங்கிறது எந்த ரெண்டு ஹோல் நம்பர்ஸ்க்கு பிட்வீனில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1க்கும் 2க்கும் பிட்வீனில் தான் இருக்கும் இல்லையா? தென் செவன்த் ஒன், த டெசிமல் நம்பர் விச் லைஸ் பிட்வீன் 4 and 5. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எந்த வேல்யூ 4க்கும் 5க்கும் பிட்வீனில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 4க்கும் 5க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய வேல்யூ
4.1, 4.2, 4.3 அப் டு 4.9 அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஸோ 4 பாயிண்டில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் 4.5 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 1.4க்கான சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.